السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله طيبين وأصحابه طاهرين والحمد لله كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من حافظ على هؤلاء الصلاة المكتوبات لم يكتب من الغافلين أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும், அவர்களை நேசித்தவர்கள் மீதும், இன்னும் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மனிதனை வணங்குவதற்காக படைத்துள்ளேன் என்று கூறுகின்றான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனிதனை, மனித வர்க்கத்தையும் சரி ஜின் வர்க்கத்தையும் சரி, நான் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குறதே கிடையாது, அல்லாஹ்வை ஏறட்டு கூட பார்க்கறது கிடையாது. நம்மளை படிச்சதை நம்ம உலகத்துக்காக அல்லாஹ் படைச்சிட்டான், நம்ம வயிற்று பொழப்புக்கு வேண்டி நம்ம பொழப்போம் அப்படின்னு ஓடுறவங்களும் சில பேர் இருக்காங்க. சில பேர் அல்லாஹ் கடமை ஆக்கிட்டான், அந்த கடமையை நம்ம தொழுதே ஆகணுமே அப்படின்னு வேண்டா விருப்போடு தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் 2 வக்து தொழுதா போதும், நமக்கு அதில் பறக்க செய்வோம் அல்லாஹ் அப்படிங்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 5 வக்துங்கிறது நம்ம மீது கடமை. இப்போ நம்ம மீது அல்லாஹ் ஒரு நேரம் சாப்பாடு நம்மள்கிட்ட பிடிச்சிட்டோன்னு சொன்னா 3 வேளை அல்லாஹ் நமக்கு உணவு கொடுக்குறான். பாரபட்சம் பார்க்கறதுனா அல்லாஹ் இல்லை, என் அடியான் வாரி வழங்கணும்னு அல்லாஹ் கொடுக்குறான், ரஹ்மத்தை பொழிகிற அந்த அடியான் மீது. ஆனால் அந்த அடியான் அல்லாஹுக்கு குறை வைக்கின்றான். அப்படி சில பேர் தொழுதாலும் பொடுபோக்கான நிலையில் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நவதுபில்லா, அந்த தொழுகை நாளை மறுமையில் நம்மளுக்கு ஒப்புக்கொள்ளப்படாததாக மாறிவிடும், நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையாக மாறிடும், எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. காரணம் என்ன? உலகத்தில் அவன் பொடுபோக்காக தொழுததன் காரணமாக. அல்லாஹ் சொல்றான், அக்கிமி ஸலாத்தலி, அல்லாஹ் சொல்கின்றான், அக்கிமி ஸலாத்தலி துலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். நபியே, சூரியன் உச்சி விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழ்ந்த வரையுள்ள லுஹரு, அஸ்ர், மஹரிப், இஷா முதலிய தொழுகை இன்னும் ஃபஜ்ர் தொழுகையும் கடைபிடிப்பீராக அப்படின்னு யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நபிக்கு சொல்றான் அல்லாஹ். நபியே, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து லுஹரு, அஸ்ர், மஹரிப், இஷா இன்னும் ஆகிய ஃபஜ்ரையும் நீங்கள் கடைபிடிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகையில் மலக்குமார்களின் வருகை இருக்கிறது. கான மஷ்ஹூதா அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னல் குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நிச்சயமாக அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கிறது. அதே போன்று அந்த மலக்குமார்கள் சிட்டு வரும்போது அஸருடைய நேரம் ஃபஜ்ருக்கு ஒரு மலக்குகள் கூட்டம் வருவாங்க, இன்னொரு கூட்டம், இந்த கூட்டம் அந்த தொழுகை முடிச்சுட்டு போறப்ப அஸருடைய நேரம் ஆகும். அந்த அஸருடைய தொழுகை முடிச்சுட்டு போவாங்க, அடுத்த மலக்குகள் இங்கே வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படியே உலகத்தில் மலக்குமார்களுடைய ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், மலக்குமார்களுடைய வருகை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதனுடைய வருகையை காண முடியாது. நோம்பில் பார்க்குற கூட்டம் நம்ம 5 வக்தில் பார்க்க முடியாது.
பெருநாளில் பார்க்குற கூட்டம் அந்த 5 வக்தில் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அன்று ஒரு நாள் சிறப்பிற்குரிய நாள், தொழுதா போதும் அப்படின்னு நினைக்கிற மனிதன் 5 நேர தொழுகையை கட்டாய கடமையாகிட்டான் அல்லாஹ். நம்ம மீது என்னதான் வேலை இருந்தாலும், எல்லாத்தையும் விடுறதுக்கு காரணம் இருந்தாலும் விட்டுறலாம். ஆனால் தொழுகை விடுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீ நின்று தொழ முடியுதா? நின்று தொழுவு. உட்கார்ந்து தான் தொழ முடியும்னா உட்கார்ந்து தொழுவு. இல்ல படுத்துக்கிட்டு தான் தொழ முடியும், படுத்துக்கிட்டு தொழுவு. இல்ல சைக்கின மூலியமாக தான் தொழ முடியும்னா சைக்கின மூலியமும் தொழுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இப்படி 5 விதமான 4 விதமான கேட்டகரி இருக்கு தொழுகிறதுக்கு மட்டுமே. ஆனா எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டாலும் தொழுகை வர்றதுக்கு அனுமதி இல்லை. இப்ப நோன்பு இருக்கு, நோன்பு நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா அந்த நோய் சரியான பின்னாடி நோன்பு கலா செஞ்சுக்கலாம். ஆனா தொழுகை அவ்வாறு அல்ல. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கணும். மௌத்து ஒண்ணுதான் தொழுகை வர்றதுக்கு அறிகுறி. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் நம்ம ஏனோ தானோன்னு தொழுதுகிட்டு இருக்கோமே, அதை பற்றி நம்ம கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இது அல்லாட்ட நம்மளுக்கு மக்பூலான தொழுகையாக இருக்குமா? அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்குமா? அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை பொருந்தி கொண்டானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய அமல்களை சரி செய்யணும். அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஜமாத்துடன் தொழுதா எவ்வளவு நன்மன் இந்த சமுதாயம் அறியலை, விளங்கலை. அப்படி விளங்கி இருந்தால் தொழுகை விட சாத்தியம் இல்லை. ஏன்னா ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹாஃபல அலா ஹாவுலாய் ஸலாத்தின் மக்தூபாத், கடமையான எவர் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறாரோ லம் யுக்தபு மினல் காஃபிலீன், அவர் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் மறதியாளர்களுடைய பட்டியலில் எழுதப்பட மாட்டார். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? யார் 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் பேணுதல் அந்த மறதியாளர்களுடைய பட்டியலில் எழுதப்பட மாட்டார். லம் யுக்தபு மினல் காஃபிலீன், பொடுபோக்கானவர்களோட எழுதப்பட மாட்டார் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்று பொழுதுபோக்காக தான் இருக்கணும். 2 வக்து தொழுதா போதும், 3 வக்து வந்தால் போதும். மீதி நேரத்தில் நமக்கு ஜாயிஸ் ஆயிடுச்சா? யார் நமக்கு அனுமதி கொடுத்தா? அந்த தொழுகை விடுறதுக்கு யாராச்சும் நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா? இல்லை. எப்படி நம்மளால விட போச்சு? வியாபாரத்தை ஒரு நாள் கடையை போட்டு பூட்ட முடியுமா நம்மளால? இன்னைக்கு ஒரு நாள் கடையிலேயே விடுப்பா அப்போ நம்ம விட முடியாது. காரணம், யாரையாச்சும் ஒரு ஆளை வச்சுட்டாச்சும் நம்ம வெளியே போவோமே தவிர கடையை முழுசாக பூட்டிட்டு போகிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய காசு போயிடும். ஆனால் நம்ம படித்த ரப்பு மட்டும் விட்டுறலாமா? விட முடியாது. ஜமாத்துடைய அந்த அமலே நம்ம விட்டுடுறோம். கண்டிப்பாக நம்ம அது கை சேதமான ஒரு சூழ்நிலை சகோதரர்களே. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வீட்லேயே அதனுடைய நன்மையை பற்றி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஜமாத்துக்கு வர்றப்ப ஒருவர் வீட்டிலேயே ஒது செஞ்சுட்டு நடந்து வராரோ, தொழுகைக்குன்னு நியத் வச்சு நடந்து வராரோ, அவர் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு 8க்கு நன்மையாக ஒவ்வொரு நன்மை எழுதப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்தில் வருது, யார் ஒருவர் நல்ல முறையில் ஒழு செய்து பள்ளிக்கு வருவாரோ, நடந்த நிலையில் வருவாரோ, அவர் ஒவ்வொரு 8க்கு பகரமாக நன்மை எழுதப்பட்டு அவருடைய ஒவ்வொரு பாவமும் அளிக்கப்பட்டு தரஜா உயர்த்தப்படுது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட நன்மை இது! நன்மையிலே ஆக சிறந்தது தொழுகைதான். நாளைக்கு முதல் விசாரணை, மரணத்துக்கு பின்பு நாளைக்கு முதல் விசாரணை கேட்கப்படுவதும் தொழுகையை பற்றி தான். உன்னுடைய வாலிபத்தில் நீ தொழுகையை சரியா செஞ்சாயா, நீ மௌத்து வரைக்கும் தொழுகையை கடைபிடிச்சாயா அப்படிங்கிறது தான் உன்னுடைய மறுமையில முதல் கேள்வி. மாட்டிக்குவோம், வாயில பதில் வராது, கூட்டு போடப்பட்டுரும். காரணம் என்ன? நம்ம செஞ்ச நல்ல அமலே நமக்கு ஆப்போசிட்டா நிற்கும். யார் ஒரு பொறுப்போக்கான நிலையில் தொழுகிறாரோ அவருடைய அந்த தொழுகை அவருடைய முகத்துல வீசப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் வருது, எவர் நல்ல முறையில் ஒழு செய்துவிட்டு பள்ளிக்கு வருவாரோ அவர் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செல்லக்கூடிய நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒவ்வொரு ரிவாயத்தில் நம்ம பார்க்குறோம், ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அதனுடைய அந்த அந்த விளக்கத்தை நம்ம விளங்கிட்டா, அதனோட நன்மை நம்ம அறிஞ்சிட்டா நம்ம அந்த தொழுகை விட மாட்டோம். இன்னைக்கு நம்ம படிக்கிறது இல்லை, விளங்குறது இல்லை, ஏதோ நம்ம பயம் கேட்டோம் போயிட்டோம், அவ்வளோதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். நாயத்து ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
நல்லா விளங்கணும். எப்படி தொழக்கூடியவர்களுக்கு நன்மை தானே வரணும், அது எப்படி அல்லாஹ் தொழக்கூடியவனுக்கு கேடுதான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் சொல்லல, ஏன்னா அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தொழுகையில பொடுபோக்கான நிலையில இருப்பான். அவன் தொழுகையில பொடுபோக்கான நிலையில இருப்பான், அல்லாஹ்வை மறந்த நிலையில நிற்பான். அது மட்டுமா, அதுக்கு அடுத்த ஆயத்து சொல்றான், அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுவான். அவனுடைய எண்ணமே எப்படி இருக்கும், நம்ம ஒரு தொழுகையாளிப்பா, 5 நேரம், இப்போ மக்கள்லாம் பார்த்தா அவர் சொல்லுவாங்க, இவர் 5 நேரம் தொழக்கூடியவர்ப்பா, தொழுகையே விட மாட்டார்ப்பா, சாலிஹான மனிதர்ப்பா அப்படின்னு அவர் பேசுறதுக்காக வேண்டி பள்ளிக்கு வருவார். அவருடைய புகழுக்காக வேண்டி பள்ளிக்கு வருவார். மக்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கு வருவார். அப்படிப்பட்ட அவர் தொழக்கூடியவனுக்கு கேடுதான் அப்படின்னு நல்லா சொல்றான். ஆக யார் அப்படியெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நரகம் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆக நம்முடைய அமல்களை சரிப்படுத்தணும், நம்முடைய அமல்களை ஒவ்வொன்றாக சரி செஞ்சு கொள்ளணும். உலகத்துல நம்ம வாழக்கூடிய நாட்கள் கம்மி தான். ஒவ்வொரு சமுதாய மக்கள்லாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அது அன்றைய காலம். ஒவ்வொரு சமுதாயம் அப்படி. ஆனால் சல்லல்லாஹு நம்மளுடைய காலத்தை பற்றி சொல்லும்போது, என்னுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் மத்தியில தான் வாழ்வாங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் மத்தியில தான். அதற்கு மேல் பட்டுள்ளது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு சொல்லிட்டாங்க. 70, 80, 90, 100 இப்படி வாழ்றவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் வாழ்றாங்க. ஆனால் என்னுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் மத்தியில தான். இன்னைக்கு மவுத்துங்கிறதுக்கு நமக்கு என்ன நிச்சயம்? படுத்து எந்திரிக்கிறதுக்கு நமக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் நம்ம தொழுகை விடுறதுக்கு எவ்வளோ அசால்ட்டாக தெரிகிறோம். மவுத்துங்கிறது நமக்கு நமக்கு தெரியுமா எப்போதான் மவுத்து வரும், அதுக்குள்ள நம்ம அமல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. படுத்து எந்திரிச்சா அடுத்த சுபுவுக்கு, இப்போ நான் லொஹருக்கு படுத்தேன்னா அடுத்த அசருக்கு எந்திரிப்பேனாங்கிறது எனக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம எப்படி ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம அசால்ட்டா கழிக்கிறோம். இந்த உலகத்துல சஹாபாக்கள்லாம் எப்படி தொழுவாங்கன்னா, அடுத்தடுத்த நேரத்தை பயந்து தொழுவாங்க. ஒவ்வொரு நேரமும் அவங்கள்ட்ட பயம் இருந்துச்சு, இதுதான் நம்மளுடைய கடைசி தொழுகையா இருக்குமோ, இதுதான் நம்மளுடைய கடைசி வக்தாக இருக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து தொழுதாங்க. அப்பதான் உண்மையான தக்குவா வந்துச்சு அவங்கள்ட்ட. நம்மள்ட்ட இல்லையே அந்த தக்குவா. நம்ம அப்படி தொழுகிறோமா? நினைச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டு, அகமதாபாத்லேருந்து கிளம்பி அந்த ஃப்ளைட்டு லண்டனுக்கு போகிற வழியில், அதாவது இறங்க போன 10 ஃப்ராக்சர் செகண்டில் கீழே விழுந்துருச்சு, வெடிச்சிருச்சு. 214 விமானிகள் அங்கே மரணம். அவங்களுக்கு தெரியுமா? ஃப்ளைட் எடுக்கும்போது ஜாலியாக போனாங்க, எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமான மக்கள் உள்ள. இணையதளத்தில் இப்போ நிறைய வருது. அந்த மௌத்தை நம்ம நினச்சி கூட பார்க்கறது இல்லையே. அவ்வளோ சந்தோஷமாக எழுந்துச்சு போகிறாங்க, அப்படி பறக்குறாங்க. போன 10 செகண்டில் கீழே விழுந்து வெடிக்குது ஃப்ளைட்டு. அவங்களுக்கு தெரியுமா இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வரும், இந்த நேரத்தில் நம்ம இப்படி தான் இறந்து போவோம் அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு இருந்திருக்குமா? இல்லை. 214 பேர் இறந்து போகிறாங்க. அங்கிட்ட ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் தான் போய் ஃப்ளைட் விழுகுது. அங்கே ஒரு 60 மாணவர்கள் இல்லாத நிலையில், அதாவது அந்த 60 மாணவர்களும் அடிப்பட்ட நிலையில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி அடுத்த நிமிஷம் நிறையில்லாத நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் சரி செஞ்சுக்கணும். உலக ஆதாயங்கிறது கொஞ்ச நாள் மட்டுமே. மறுமைக்கு நம்ம என்ன சேகரிச்சிருக்கோம்? மறுமைக்கு நம்ம என்ன சேகரித்து வச்சிருக்கோம்? நம்முடைய தொழுகை இருக்கா, நம்முடைய நோன்பு இருக்கா, நம்முடைய ஜக்காத் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கோமா? நம்முடைய லைஃப்ல அல்லாஹ் நமக்கு எதற்கான படைச்சானோ அந்த படைப்புக்காக நம்ம கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? நம்ம உண்ணக்கூடிய உணவு நமக்கு ஹலாலா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுக்குற உணவே நாம் அவனுக்கு, நம்ம உயிரோடு இருந்தால் அவனை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அவன் கொடுக்குற ரிஸ்க்கு அவன் வணங்குறதுக்காக வேண்டிதான். ஆனால் அந்த ரிஸ்க்கே நமக்கு ஹலாலா இருக்கான்னு நமக்கு தெரியலையே. ஒரு உருது கவிதையில் ஒன்று சொல்லுவாங்க, நீ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் கொடை வள்ளல், உன்னுடைய ரஹ்மத்து வாசல் என்றுமே திறந்திருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கவிதை. அதுக்கு ஒரு அதே போல தான்
அவன் எப்போதுமே நன்மையை கொடுக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் எப்போதுமே நன்மை எழுதக்கூடியவன் தான். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தான் தயாராகணும். நம்முடைய கையில் தான் இருக்கு. அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கு. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க போருக்கு போய்கிட்டு இருக்காங்க. தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. யாரு? ஹஸரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போருக்கு போறாங்க. அந்த போருக்கு போற வழியில தொழுகையுடைய போர்லயே தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. வேகமா வந்து ஒரு அம்பு குத்திடுது. தன்னுடைய நெஞ்சில அம்பு குத்திடுது. அப்பயும் அவங்களுடைய வழி தெரியல. சுத்தி சஹாபாக்கள்லாம் நிக்கிறாங்க. அந்த அம்பை உருவிட்டாங்க. உருவின பின்னாடி தொழுகையை முடிக்கிறாங்க. அப்பதான் கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க? ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க? என்னுடைய நெஞ்சில அம்பு குத்துச்சா அப்படிங்கிறதே அப்பதான் கேட்கறாங்க. எப்ப தொழுகையை முடிச்ச நிலையில. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலை! எப்படிப்பட்ட ஒரு நிலை! சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது, முன்னோர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, ஆய்வு செய்யணும், படிச்சு பார்க்கணும், வரலாற படிக்கணும். அதுலதான் நமக்கு படிப்பினை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நீங்க வரலாற படிங்கன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஏன்னா வரலாறு தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அந்த வரலாறு தான் ஒரு சாதனையே. முன்னாடி உள்ள வரலாறு தெரியல இந்த சமுதாயம் நமக்கு முன்னேற முடியாது. அதனால வரலாறு நம்ம படிக்கணும். இன்னொரு ரிவாயத்துல ஹாத்திமு ஷாஹித் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தொழுகையில எவ்வாறு பேணுதலாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொழுகையில எவ்வாறு பேணுதலாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால் காபா இருப்பது போன்று நான் தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி? எனக்கு முன்னாடி ஒரு காபா இருந்தால் நம்ம காபத்துல்ல போய் தொழுதா எப்படி இருக்கும்? அப்படி தக்குவா முத்திரும் நமக்கு உண்மையிலே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை, பார்க்கவே முடியாத ஒரு காபாவை கண்கூடா பார்த்த பின்னாடி நமக்கு அவ்வளோ தக்குவா வந்துடும். அல்லாஹ்கிட்ட இறைஞ்சு அப்படி பணிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதனால சொன்னாங்க, எனக்கு முன்னால் காபா இருப்பதை போன்று நான் தொழுவேன். இன்னொரு இதுல சொன்னாங்க, நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்பது போன்றும் என் பின் மலக்குல் மௌத் நிற்பதை போன்றும் எனக்கு இவ்வாறே மௌத்து வந்து விடுமோ அப்படிங்கிற உள்ளட்சத்தோடு நான் தொழுவேன். என்ன சொன்னாங்க? எனக்கு முன்னாடி காபா இருப்பதை போன்று தொழுவேன், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நிற்பதை போன்றும் எனக்கு பின்னாடி மலக்குல் மௌத்து நிற்பதை போன்றும் அந்த நிலையிலே எனக்கு மௌத்து வந்து விடுமோ அப்படிங்கிற நிலையில நான் தொழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் புலம்புவார் வந்து, இந்த உலகத்துல இருக்கும்போது சில மனிதர்கள்லாம் புலம்புறது உண்டு. எனக்கு இப்படி கஷ்டம், எனக்கு அப்படி கஷ்டம், எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, இப்படிலாம் வாழ்க்கை சரியில்லாம இருக்கு அப்படின்னு மனிதன்கிட்ட போய் புலம்புறான். மனிதன்கிட்டே போய் புலம்புறதை விட அந்த மனிதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மையிலே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சொல்யூஷன் இல்லை. ஆறுதல் சொல்லுவான், சரிப்பா சரியாயிருப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்லுவானே தவிர அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி தீர்வு கொடுக்கறது யாரு? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதுக்கு முழு வழி காட்டுவான். ரப்பு உன்னை சோதிப்பான். அல்லாஹ் சொல்றான், நான் உன்னோட வாழ்க்கையில சோதிப்பேன், ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி வரணும். என்னைக்காச்சும் வந்திருக்கோமா அப்படி? நமக்கு சோதனை வந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுது நம்ம கையை தூக்கிய வரலாறு உண்டா இன்னைக்கு? அப்படி ஒரு சரித்திரம் நம்ம பண்ணியிருக்கோமா? இல்ல. போய் மனுஷன்ட்ட சொல்லுவோமே தவிர என்னை படிச்ச ரப்புல் ஆலமீன்ட்ட சொல்ல மாட்டேன். அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்றைய நிலையில சுத்திக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத்துத் துஹர், சொர்க்கத்தின் திறவுகோல் ஒரு தொழுகை. அந்த தொழுகைக்கு சுத்தம் மிக அவசியம்னு சொன்னாங்க. ஒது செஞ்சு, அதனால்தான் மேல ஹதீஸ்ல சொன்னேன், ஒரு நல்ல முறையில் ஒழு செய்து தொழுகைக்கு வந்தால் அவருடைய நன்மை எழுதப்படும், அவருடைய தீமை அளிக்கப்படும், அவருடைய தரஜா உயர்த்தப்படும். தொழுகையும் முக்கியம், அந்த தொழுகைக்குள்ள உதவும் முக்கியம். ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடை கட்டினாலும், பெரிய ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டுறான்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய பங்களா ஒரு வீடு, அந்த வீட்டை ஒரு சாவி தான் தீர்மானிக்கும்.
ஒரு சாவி, பெரிய சாவி ஒன்று இருக்கும். அந்த சாவியை தொலைச்சிட்டா உள்ளே போகிறதுக்கு நமக்கு வழியே இல்லையே. வழி இருக்கா? அந்த கதவை உடைக்கணும், உடைச்சிட்டு தான் உள்ளே போகணும். கதவை உடைச்சா வீடு வீணாக போயிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு சாதாரண உலகத்தில் உள்ள வீட்டில் உள்ள சாவியை தொலைச்சிட்டாலே உள்ளே போக முடியாத நிலை இருந்துச்சுன்னா, நாளைக்கு மறுமைக்குள்ள சாவி இந்த தொழுகை தான். ஜன்னா அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ள சாவி இந்த தொழுகை தான். அப்படிப்பட்ட அந்த தொழுகைக்குள்ள சாவி நம்ம எடுத்துக்கிட்டு போகணுமே. நாளைக்கு மௌத்தாயிட்டா அந்த ஜன்னாவுக்கு போறக்கூடிய அந்த சாவி நம்ம கையில எடுத்துக்கிட்டு போகணுமே. இங்கே தொலைச்சிட்டு போயிட்டோம்னா எப்படி நம்ம அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? சிந்திச்சு பார்க்கணும். அன்றைய காலத்து சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ் மட்டும்தான் நினைப்பாங்க. தொழுகையில அல்லாஹ்வை மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நினைப்பாரு, எப்படா இந்த அஜத் தொழுகை முடிப்பாரு, சீக்கிரம் போய் கடையை ஓப்பன் பண்ணணும், நல்லா வியாபாரம் பண்ணணும், எங்கேயாச்சும் வெளியே போகணும், இப்படி போகணும், இந்த ஜாமான் வாங்கணும், அப்படி வாங்கணும். ஒரு மனிதர் சொன்னாராம், ஒரு மனிதர் 2 ரக்காய் அஜத் 3 ரக்காய் தொழுதாரா 4 ரக்காய் தொழ வச்சாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சான் ஒரு மனிதருக்கு. அப்படிப்பட்ட அந்த மனிதர் பக்கத்தில் கேட்குறாரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு, 4 ரக்காய் தொழ வச்சாரா 3 ரக்காய் தொழ வச்சாரா. அப்போ இன்னொரு மனிதர் சொன்னாராம், அஜத் 4 ரக்காய் வச்சுட்டாருப்பா, கரெக்டாக வச்சாரு அப்படின்னு சொன்னாராம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, நான் 4 கடை வச்சுருக்கேன், அந்த 4 கடையினுடைய கணக்கையும் ஒவ்வொரு தொழுகையும் நான் கணக்கு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி? நான் 4 கடை வச்சுருக்கேன், அந்த 4 கடையில் அஜர்த்து ஒவ்வொரு ரக்காயத்து முடிக்கிறப்ப ஒவ்வொரு கடையை நான் கணக்கு பார்த்து முடிச்சிருவேன்னு சொன்னாராம். நவதுபில்லா. இதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை. இன்னைக்கு தொழுகையினுடைய நிலை நாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்து எங்கே போகலாம், என்ன செய்யலாம், உலகத்தினுடைய ஆசை தான் இன்றைய மனிதனுடைய நிலை. அதனால நம்முடைய தொழுகையை முழுக்க சரி செஞ்சிடணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தொழுகை அனைத்தையும் நம்முடைய அமல்கள் எல்லாத்தையும் சீராக்குவானாக. இன்னும் அவனுடைய நல்ல அமல்களையும் பொருந்தி கொள்வானாக. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொழுகைங்கிறது நம்ம மானக்கேடான விஷயத்தை விட்டும் தடுக்கிற ஒரு கேடயம். தொழுகைங்கிறது தக்குவாகவும் இருக்கணும், அந்த சமயத்தில் நம்முடைய கேடயமாகவும் பயன்படுத்திக்கணும். காரணம், நம்முடைய தீய செயல்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்ன உலகத்தில் நம்ம தொழுதோன்னு சொன்னால், அல்லாஹ் தக்குவோட தொழுதுட்டோன்னு சொன்னால், அந்த தொழுகை நமக்கு ஒரு கேடயமாக மாறிடும், பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக மாறிடும். அதனால்தான் நம்முடைய தொழுகையை சீராக்கி இம்மை மறுமையில் வெற்றி பெற வல்லோன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.